பக்கம், ஒரு நாளைக்கு 20 பக்கம், அந்த பக்கம் பக்கமாக வாசிக்க, இல்லாட்டா ஒரு நாளைக்கு 5 பக்கம், எப்படி பக்கம் பக்கமாக வாசிக்கூடிய கிருபையும் அந்த நாளிலிருந்து கர்த்தர் தந்து நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இப்படி ஐக்கியத்து போக்குவரத்துமா என்ன கிடைச்சா அப்படின்னா குடும்பங்கள் ரட்சிக்கப்படுது. ஹல்லேலூயா. நான் மட்டும் வந்துக்கிட்டு இருந்தேன், என் மனைவி என்ன அவளையும் கர்த்தர் நெஞ்சாரு ரட்சித்து அபிஷேகித்து நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. எங்கள் குடும்ப வாழ்க்கையும் கர்த்தர் நடத்தி வருவார். இப்படிப்பட்ட தேவாய தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஜெபைக்கியத்தை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர, நான் எங்களுடைய வாகனத்தை எல்லாம் என்னுடைய சவலப்பாடி முத்துக்கனி அம்மநாடு எஸ்டேட்டுக்காங்களாம் கேட்பேன், கொடுப்பேன். நான் ஒரு நாள் கூட அந்த முகாமில் கலந்துக்கணும்னு நினைக்கல. நான் பக்கத்தில் நடக்கிற பிரேயர் அதுகளில் போவேனே தவிர அப்படி முகாமில் கலந்ததே கிடையாது. அண்ணன் ஒரு முத்துக்கனி வீட்டில் நடந்த ஒரு ஜெப கூட்டத்துக்கு வந்தாங்க. வந்திருக்கும்போது என்னை பார்த்து பேசும்போது, இந்த மாதிரி ஆண்கள் தியான முகாம் வாங்கன்னு என்னை அழைச்சாங்க. 2013 சரி கண்டிப்பாக போகணுன்னு சொல்லி 3 நாளும் கலந்துக்கணும்னு சொல்லி நானும் ஒரு 10 பேரை ரெடி பண்ணி ஒரு டாடா மேஜிக் வாகனத்தில் நாங்கள் கிளம்பி போகிறதான்னு முடிவு பண்ணியிருந்தோம். எதிர்பாராத சூழ்நிலையில் என்னுடைய சவலப்பாடி மகளுக்கு திருமணம் ஒழுங்காயிற்று. நான் எப்படி இல்லாமல் அந்த நிச்சயதார்த்தத்தை திங்கக்கிழமை வச்சா 3 நாள் கலந்துக்கலான்னு முயற்சி பண்ணி பார்த்தேன். என்னுடைய முயற்சி நடக்கலை. வெள்ளிக்கிழமை காலையில் இருக்கதாக இருந்ததுனால ஒரு நாள் மட்டுமே கலந்துக்கிடக்கூடிய சூழ்நிலையில் நான் வேம்பரளிக்கு போகிறேன். அப்போது சாயங்காலம் டீ பிரேக்கில் முடியவும் கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட போய், அண்ணே டீ சாப்பிட்டு நாங்கள் கிளம்புறோம், நாளைக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கலாண்ணே. அண்ணன் சொன்னாங்க, அண்ணே இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு புறட்டா போதும், 1 மணிக்குள்ளே போயிடுவீங்க, காலையில் 10 மணிக்கு மேலே தானே நிச்சயதார்த்தம், இதுக்கு நீங்கள் ஈவினிங்லேயே போனீங்க, இருந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது ஒரு நன்மையான காரியமாக எனக்கு தெரிந்தது. ஏன்னு கேட்டால் நைட்டில் ஒவ்வொருடைய அறிமுகம், அதே மாதிரி சாட்சி வேலை, அப்படி ஒவ்வொருத்தராக வந்து சொல்லக்கூடிய யார் எங்கேருந்து வந்திருக்கோம், என்ன சூழ்நிலையில் வந்திருக்கிறோன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் சாட்சியும் சொல்லக்கூடிய வேளையில் நம்ம வெஸ்லி சார் மலையில் கனகராஜன் சொல்லி ஒரு வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு நபரை கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு முந்தின முகாமில் அவர் 32 லட்சம் ரூபா கடனில் இருந்தவர், கொலைகாரணமாகி தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி இருந்த சூழ்நிலையில் இருந்தவர் அந்த முகாமில் கலந்து கொண்டு ஆண்டவரால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த கடனிலிருந்து விடுதலையாகி அவருடைய சாட்சியை ஒரு மகத்துவமான சாட்சியாக சொன்னார். அதற்கு பிறகு நான் வந்து முன்னால் பேச வரும்போது, எங்களுடைய பள்ளியிலே நான் 10ஆம் வகுப்பு அரசு அனுமதியின்றி நடத்தி கொண்டிருந்தேன். கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிக்கு வந்தவங்க ஜூன் மாதம் பிள்ளைகளெல்லாம் வெளியே அனுப்பிட்டு ஸ்கூலை மூடிடணும், நீங்கள் 5 வரைக்கும் வைத்திருக்க அங்கீகாரத்தை வச்சு 5 வரைக்கும் தான் நடத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மனபாரத்தோடு கூட வந்தவன் அவருடைய சாட்சியை கேட்டுட்டு, ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தவர் நமக்கும் அற்புதத்தை செய்வார்னு சொல்லி நான் முன்னால் வந்து பேசும்போதுமே நான் இப்படி ஒரு பாரத்தோடு கூட வந்திருக்கிறேன், ஆண்டவர் எங்களுடைய பள்ளிக்கு அங்கீகாரத்தை தரணும், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி என்னுடைய விண்ணப்பத்தை வச்சுட்டு போயிட்டேன். ஜூன் மாதம் 21ஆம் தேதி அதே கல்வி அதிகாரிகள் வந்தவங்க எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஆன க்ளோசிங் ஆர்டர் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே பள்ளிக்கூடத்தை மூடிட்டு பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாமே அடுத்த பள்ளிகளுக்கு அனுப்பிடணும், தொடர்ந்து நடத்துவதாக இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை அனுமதியோடு கூட பள்ளிக்கு சீல் வைக்கப்படும்னு சொல்லி தபாரை கொடுத்து மிகுந்த மனவேதனையோடு கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேவன் அற்புதமாக கிரியை செய்தார். ஏன்னா ஜூன் மாதம் 21ஆம் தேதி தந்து 9 நாளுக்குள்ளே ஸ்கூலை மூடணும்னு சொல்லி சொன்ன உத்தரவு ஆண்டவருடைய அனுக்கிரகத்தாலே 2 மாத காலம் ஜூலை ஆகஸ்ட் 31 வரைக்கும் அவருடைய தயவினாலே மனுஷனுடைய தயவு கிடைத்து நீட்டிக்கும்படியான ஒரு கிருபையை தந்தார். ஆனால் அந்த காலத்துக்குள்ளே ஆண்டவர் பள்ளிக்கான எல்லா ஃபைல்களையும் ரெடி பண்ணி கல்வித்துறையிலே கொடுக்கும்படியாக கிருபை செய்தார். அதே ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நான் கொண்டு கொடுத்துருக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியே பள்ளிக்கான அனுமதி கிடைத்து விட்டது. தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்பதை நான் அடுத்த முகாமில் கலந்துக்கிட்டு வேம்பரில் சாட்சி சொல்கிறேன். அப்போது 2-3 பேரை கூப்பிட்டு போனேன், இந்த மாதிரி சூழ்நிலைன்னு சொல்லி அழைத்துட்டு போனேன். ஆனால் அவங்களாம் அதுக்கு அடுத்த முகாமில் சாட்சி வந்து சொன்னாங்களே தவிர ஆசீர்வாதம் கிடைத்த உடனே நம்முடைய ஜெபாக்கியத்தையும் மறந்துட்டாங்க. இன்றைக்கும் அவங்க தொழில் பார்க்குறாங்க, கூப்பிட்டா கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்களேன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி சாட்சியாக அடுத்தவங்களை அழைச்சிட்டு வரணும். கிருபாகரன் கூட நான் கூப்பிட்டேன், ஏன்னா என்னுடைய
அந்த அனுமதி கிடைத்ததை நான் அடுத்த முகாமில் சாட்சி சொல்கிறேன். 3 நாள் கலந்துக்கிற மாதிரி நான் வேம்பர்லிக்கு வந்திருக்கிறேன். 2014 மே மாதம் கலந்துக்கிட்ட போது நான் எல்லார் மத்தியிலும் சொன்னதற்கு இந்த மாதிரி சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளை 10th பிள்ளைகளை எங்கள் ஸ்கூல் நேமிலே பரீட்சை எழுதும்படியான கிருபையை தந்திருக்கிறார். அது பெரிய கிருபை. இந்த முகாமில் நான் கலந்துக்கிட்டது தான். ஆனாலும் கூட இந்த வருடம் தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெறணும், அதற்காக ஜெபம் பண்ணிங்கன்னு சொன்னேன். எனக்கு அங்கே ரொம்ப பிடித்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில் எல்லாரையும் வனாந்தர ஜெபம் மாதிரி தனித்தனியாக போய் ஜெபம் பண்ணதுக்கு அனுப்புவாங்க. அது நல்ல தோட்டமான பகுதி வேம்பரில் அந்த ஸ்கூலு. எல்லாரும் ஆண்டவரோட கடுமையான சத்தத்தோடு கூட ஜெபம் பண்ணுவாங்க. அழுது ஜெபம் பண்ணதவங்க, விண்ணப்பம் பண்ணதவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும். அந்த மாதிரி ஜெபத்தை முடிச்சுட்டு வந்து கலந்துக்கிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் மே மாதம் 28ஆம் தேதி தேர்வு முடிவு கட்டத்தில் எங்கள் ஸ்கூலில் 500க்கு 496 மார்க்கு வாங்கியும் எங்கள் ஊர் ரெட்டியார்பட்டி ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் பேசும்படியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் தந்தார். ஏன்னா முதல் தேர்வு பள்ளி மூலமாக முதல் தேர்வு எழுதிய செற்று 500க்கு 496 மார்க்குனா எந்த அளவுக்கு அந்த பள்ளி நடத்தப்பட்டால் இப்படி இருக்குன்னு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். நான் அடுத்த முகாமில் கிருபாகரனை கூப்பிட்டு வரணுன்ட்டு போகிறேன். வீட்டுக்கு போகிறேன். கிருபாகரன் ஆலன் பால் நடத்துகிற ஒரு மீட்டிங்க்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறாப்புல. நான் போய் சொன்னேன், அண்ணா அது அத்தான் ஒரு வாக்குத்தத்த வசனம் அவர் அனுப்புகிற பத்திரிக்கையில், அதனால் அங்கே போகணுன்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் இல்லைங்க வாமாப்பில் கண்டிப்பாக உனக்கு அற்புதம் நடக்கும்னு. இல்லை நீங்கள் போய்ட்டு வாங்க, அடுத்த தடவை நான் வரேன் அப்படின்ட்டாப்புல. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் என்ன சூழ்நிலைன்னு சொன்னால், ஃபாரினுக்கு போக முடியாத சூழ்நிலை. அடுத்தாப்புல சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு வந்த பிறகு அத்தான மாதிரி எனக்கு வர சொல்லியிருக்காங்கன்னாப்புல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பாம்பே வரைக்கும் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு பயணம் பண்ணாமல் கிருபாகரன் திருப்பி வந்துட்டாப்புல. வீட்டில் படுத்த படுக்கையிலேருந்து இடமாமல் படுத்து கிடக்கிறாங்க. என்ன சூழ்நிலைன்னு கேட்டால், இவனை கிருபாகரன் சொல்லி அங்கே வந்தால் விசாவில் பிரபாகரன்னு பேர் இருக்குது, இவன் பேர் இல்லை. புறப்பட்டு போனதோடு சரி ஏர்போர்ட்டு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டாப்புல. அடுத்த முகாமுக்கு முதல் ஆளாகவே கிருபாகரன் புறப்பட்டு வந்தாச்சு. வேம்பரளிக்கு வந்தாப்புல. அங்கேருந்து வந்த மறுநாளே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உத்தரவு கையில் கிடச்சி உத்தரவு போனாப்புல. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு விசுவாசம், ஜெபிக்கிறதுக்கு வந்தால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை கிருபாகரனுக்கு வரும்படியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னு கேட்டால், அது மட்டும் இல்லை, நிறைய அற்புதங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட நான் சுருக்கமாக சொல்கிறேன். 2022 இந்த முகாமுக்கு வரும்போது என்னுடைய மகள் திருமணத்துக்காக, ஏன்னா அடுத்த முகாமில் 2023 நான் சாட்சி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் படும்போது கிருபாகரன் போவேன்னு சொன்னான். தான் எனக்கு ஒரு மனவேதனைன்னு சொன்னாப்புல. என்னன்னு கேட்டேன். என் மகளுக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. பார்க்கவங்கெல்லாம் என்னை பார்த்து ஒவ்வொரு விதமாக கேட்காங்க. அதில் ஒரு பொம்பளைலாம் வயிற்றை தடவிட்டு ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்கா. எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னாப்புல. அப்போ சொல்லுவேன், மாப்பிள்ளை நீ அடுத்த வருஷம் என் மகளுக்கு குழந்தை ஆண்டவர் தருவார், நான் பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணுறேன். 3 நாளும் ஜெபம் பண்ணு, அடுத்த வருஷம் சாட்சி சொல்வேன்னு சொல்லு. நிச்சயமாக ஆண்டவர் உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் என் மக திருமணத்துக்காக நான் பொருத்தனையோடு வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு வந்தோம். அதே மாதிரி இங்கே பொருத்தனை பண்ணோம். ஜூன் மாதம் 10ஆம் தேதி என் மகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. மே மாதம் நான் அங்கே பொருத்தனை பண்ணியிருக்கேன். ஜூன் 10ஆம் தேதி திருமண நிச்சயதார்த்தம் நடக்கு. கிருபாகரன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்காப்புல. அப்போது என்ன தனியாக கூப்பிட்டு தான் என் மகளும் கன்சீவாக இருக்கான்னாப்புல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 23 2 பேருமே சாட்சி சொல்லும்படியாக தேவன் கிருபை செய்தார். நான் அதை விடலாம் ஒரு பெரிய சூழ்நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் எப்போவுமே ஆரம்பத்தில் நான் வந்த புதுசில் சொல்லுவாங்க, இந்த ஜெப ஐக்கியத்துக்கு ஆண்டவருக்கு பயந்து உண்மையாக கலந்து கொள்ளுதவங்கள்லாம் கண்டிப்பாக 100 வருடம் உயிரோடு இருப்பாங்க அம்மாங்க. ஆண்டவர் நல்ல சுக பல ஜீவனை கொடுப்பார், 100 வருஷம் உயிரோடு இருப்பாங்க. ஏன்னா உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கிறத அவங்க வச்ச இது. போன தடவை மினி முகாமுக்கு வந்திருக்கும் போது அண்ணன் என் பக்கத்தில் சேரில் வந்திருந்தாங்க. எனக்கே ஒரு உடம்பெல்லாம் கஷ்டமாயிட்டு அண்ணனை பார்த்து வணக்கம் போட்டேன். அண்ணனுடைய பலவீனம் எனக்கு என்ன ஆண்டவரே, அண்ணன் தான் 100 வயசுன்னு சொன்னாங்க. அண்ணன் இவ்வளோ பலவீனமாக இருக்காங்களே, என்னால் தாங்க முடியலை. என் மனைவிட்டையும் போய் சொன்னேன். டெய்லி காலையில் 5 மணிக்கு ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அந்த மினி முகாமில் அண்ணனுடைய வார்த்தையை நான் கேட்கணும், அண்ணனுக்கு சுகந்தாங்க. அவங்க இப்படி சொன்னாங்க. அவங்க 100 வயசு வரைக்கும் இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன்.
போன எதிர்பாராத விதமாக புதன்கிழமை நான் என் மனைவி மகையெல்லாம் சுரண்டிக்கு ஒரு சூழ்நிலை வர வேண்டிய சூழ்நிலை. 7 மணிக்கு போல் நம்ம என் மகன் ஒரு வேலை இருந்துச்சு நான் பார்த்துட்டு வரேன்ப்பானா. அது வரைக்கும் அங்கேயே சும்மா இருப்பானேன்னு ஐக்கியத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு உள்ளே வந்தோம். அன்றைக்கி அபிஷேக முகாம்ங்கிறது எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் 8 மணிக்கு தெரியும். நான் 7 மணிக்கு உள்ளே வந்துட்டேன். வந்துட்டு ஜெபம் பண்ண முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜோயலை பார்த்தோன்னே ஓடி போய் அப்பா எப்படி இருக்காங்க, அண்ணே அப்பா நல்ல சுகத்தோடு கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னாப்புல. அண்ணனும் அதே மாதிரி 7:30 மணிக்கு போல் வந்துட்டாங்க. அண்ணனை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த ஜெப ஐக்கியத்தின் மூலமாக அநேக அற்புதங்களை செய்கிறவர். ஆனால் நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அற்புத அதிசய அடையாளங்களை நம்ம இந்த முகாமுக்கு தவறாமல் வந்தால், உண்மையாக ஆண்டவரை தேடினால் நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா அதை விட கூட நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்கத்தில் உள்ள ஊர் சர்ச்சுகளுக்கு மெசேஜுக்கு போவோம். இப்போ எங்கள் ஊருக்காரங்க ஆமையில் உள்ள காடுபட்டிங்க ஒரு சபைக்கு மெசேஜுக்காக போயிருக்கும்போது அந்த அந்த சபை உபதேசியாருடைய தம்பி சென்னையில் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அவன் வந்து என்னை பார்த்து சொல்லுவான், சார் எனக்கு 32 வயசாகுது, திருமணம் நடக்கலை. ஆனால் பையன் நல்லா அழகாக இருப்பான், பார்க்க வருவாங்க, பார்ப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க. போயிட்டு நல்ல பதில் வரும்னு நினச்சா இல்லை பக்கத்தில் திருமணம் ஒழுங்காயிற்று அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னம்மா 32 வயசு ஆகி போச்சு சார், எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னா நான் அவன்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, ஜெபைக்கம்னு சுரண்டையில் இருக்குது, மே மாதம் தானப்பா நானும் போகிறேன், நீ வா 3 நாளும் கலந்து கொள், ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி வந்து முகாமில் கலந்து கொண்டான். அவனுக்கு மே மாதம் 10ஆம் தேதி 10ஆம் தேதியில் 12ஆம் தேதி நம்ம திருமணம் ஒழுங்காயிட்டு அண்ணெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கேஆர் திருமண மண்டபம்னு எங்கள் ஊரில் திருமண மண்டபம் இருக்குது. அந்த இடத்துல எல்லா ஃபங்க்ஷனையும் வச்சு நம்ம ஜெபைக்கியத்தில் உள்ளவங்கள்லாம் கலந்துக்கணும்னு சொல்லி அவன் அழைத்தான். ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன். இந்த முகாமில் இந்த தியானம் மினி முகாம்லேயும் சரி ஆண்கள் முகாம்லேயும் கலந்து கொண்டு நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபிச்சோம்னா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதை விட பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டால், ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் நான் என் மனைவியெல்லாம் அந்த சபைக்கு ஊழியத்துக்காக போகிறோம். மெசேஜ் முடிஞ்சோடனே கணவனும் மனைவியுமா வந்து எங்களை பார்த்து வணக்கம் போட்டாங்க. இதான் என் மனைவி சார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் தம்பினே. ஆனால் ஒரு குறைண்ணா, என்ன தம்பி குறைன்னு கேட்டேன். சார் திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைண்ணா. உனக்கு தான் நான் வழியை காட்டிட்டேன், நீனும் இப்படி இருக்கியப்பா அப்படின்னு. எனக்கு டைம் இல்லை சார், நான் இங்கே இருந்தே ஜெபைக்கியத்தில் நான் போய் சாட்சி சொல்வேன். ஜெபைக்கியத்தின் மூலமாக தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு. ஜெபைக்கியத்தில் போய் சாட்சி சொல்வேன், ஆண்டவரை குழந்தைதாருன்னு சொல்லி 2 பேரும் கையை பிடிச்சி தினம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சொல்லிட்டு வந்து அடுத்த மாதமே அவள் கன்சீவ் ஆகி குழந்தையை பெற்றெடுத்து 2 பேரும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் அருகையில் இருக்க ஜெப அறையில் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. குருசாமி தான் என்னை பார்த்து சொல்லுவாங்க, சார் 2 பேர் ஹஸ்பண்ட் போய் பார்த்தாங்க, உங்களை ரொம்ப பேசினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் தெரியும் இந்த பையன் குழந்தையோடு கூட வந்து சாட்சி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் அளவில்லாத அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவங்க. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்ன தேவன் நிச்சயமாக நம்மை அதிசயங்களை காணப்படுவார். இந்த முகாமுக்கு வாங்க, மற்றவங்களை அழைத்து வாங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லையும் இந்த மினி முகாமில் கலந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சொன்னீங்க இந்த முகாமில் நான் கலந்து கொண்டேன், இந்த முகாமில் கலந்து கொண்டேன்னு. நான் இந்த வருடம் தான் முதல் முறையாக 46வது முகாமில் தான் கலந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் என்னையும் சாட்சியாக நிறுத்துவார்னு ஒரு பெரிய விசுவாசத்தோடு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்.
இந்த ஆண்டுலையும் ஜனவரியிலேருந்து எல்லா மினி முகாமும் கர்த்தர் என்னை குறைவில்லாமல் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு முகாம்லையும் நான் சாட்சி சொன்னேன். முதலாவது முகாமுக்கு வரும்போது கூட எனக்கு முந்தின நாள் ஃபுல்லாக பயங்கர காய்ச்சல், மாத்திரையோடு தான் அங்கே வந்திருந்தேன். ஆனால் எந்த மாத்திரையோ எந்த மருந்தும் இல்லாமல் அவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. இந்த 46வது கூடுகையிலையும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். முடிந்தளவு எனக்கு தெரிந்தவர்களையும் கூட்டிகிட்டு வரலான் இருக்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் 14வது தியான முகாமில் கலந்து கொண்டேன், அம்மநாடு எஸ்டேட்டில். அங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை ரட்சிப்பின் வார்த்தை. அல்லேலூயா. சுமுத்திரையான திராசில் நிறுத்துப்பார். அந்த 3 நாள் தியான முகாம் 4 நாள் நடந்துச்சு. 2 நாள் வார்த்தையெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் கிடையாது, ஊமை அப்படியா காணப்பட்டேன். எந்த வசனத்தை கேட்கறது கிடையாது, ஜெபத்தை கேட்கறது கிடையாது, பாட்டை கேட்கறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்கு அல்லேலியா சொல்கிறாங்கன்னு சொல்லி ஏளனமாக பேசினேன். ஆனால் 3வது நாளில் சந்தியா வேளையில் சுமுத்திரையான திராசில் உன்னை நிறுத்துப்பாருன்னு சொல்லி அந்த வார்த்தை என்னை தொட்டது. ஒரு சகோதரர் ரப்பர் மரத்தில் முட்டி முட்டி ஜோம் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன் இவர் இப்படி ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அங்கலாயிட்டேன். அந்த வார்த்தை நமக்கு கிடைச்ச உடனே இயேசுவை நான் விசுவாசித்தேன். அந்த உடனே ஆண்டவர் ஆயுள்கால வாக்குத்தத்தமும் கொடுத்தாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். இந்த சுமுத்திரையான திராசை, ஏன் திராசி சரி இல்லையா ஆண்டவரே? நான் வியாபாரம் செய்கிறேன். அந்த நேரத்தில் வியாபாரம் பண்ணுற காலமெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக 3/4 கிலோ போடுவேன். 1 கிலோவுக்கு 3/4 கிலோ. ஆனால் சரக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். போடுறது என்னது? 3/4 கிலோ. அப்போ கைத்தராசி தான் போடுறது. காய்கறி வியாபாரம் பண்ணேன், அப்போ பலசரக்கு வியாபாரம் பண்ணி எல்லா வியாபாரத்துலேயும் 3/4 கிலோ தான். பாருங்கள், அப்போ அந்த வசனம் என்னை தொட்டது. சுமுத்திரையான திராசில் ஒன்று நிறுத்து பாருப்பா. பாருங்கள், அந்த உடனே அந்த தியான முகாமை முடித்து வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணேன், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் இனி என்ன செய்ய மாட்டேன், 3/4 கிலோ போட மாட்டேன், முழு எடையாக போட்டு 10 கிராம் கூட போடுவேன் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணேன். பாருங்க, அந்த வியாபாரத்துக்கும் இந்த வியாபாரத்துக்கும் பெரிய வித்தியாசத்தை கற்றுத்தேன். அந்த வியாபாரத்தில் வர வருமானம் ஆஸ்பத்திரி செலவு தான் போகும். அந்த வருமானத்தில் வருகிற எல்லா வரவுகளும் ஒன்றுமில்லாமல் தான் போகும். நல்லா வரவு வார மாதிரி தான் இருக்கும். ஆனால் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. பாருங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண பிறகு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இப்பொழுதும் ஜெபம் பண்ணுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த வசனம் சுமுத்திரையான திராசில் நிறுத்துப்பாருன்னு சொல்லி அந்த வசனமும் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அந்த நாளில் ரட்சிப்பே கொடுத்தார். மே மாதம் 15ஆம் தேதி தான் எனக்கு ரட்சிக்கப்பட்ட நாள். மே மாதம் 15ஆம் தேதி தான் நான் பிறந்த நாள். மே மாதம் 15ஆம் தேதி தான் திருமண நாள். என் திருமண நாளில் நான் அங்கே இருந்தேன். அல்லேலூயா. பிறந்த நாள்லே அங்கே இருந்தேன். அல்லேலூயா. அது ஒரு பெரிய கொண்டாட்டம். அல்லேலூயா. தியான முகாமுக்கு போகும்போது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அந்த ரட்சிப்பின் நாள், அபிஷேகம் பெற்ற நாள் எங்கே தெரியுமா? அதே மாதத்தில் 3வது சனிக்கிழமை நம்ம சர்ச்சில் வச்சு அதாவது இரவில் 10 மணி முதல் 4 மணி வரைக்கும் என்ன ஜெபம் நடக்கும்? விழிப்பு ஜெபம் நடக்கும். இல்லையா? அந்த விழிப்பு ஜெபத்தில் சைக்கிளெல்லாம் வருவோம். அப்போ வண்டிலாம் ஒன்றும் கிடையாது, சைக்கிளில் வருவோம். இது வந்து அந்த விழிப்பு ஜெபத்தில் கலந்து கொண்டேன். அண்ணன் ஜெபம் பண்ணாங்க, அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் அபிஷேகம் பெறாமல் இந்த இடத்த விட்டு எரிய செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்போ நான் எப்படி ஜெபம் பண்ணேன்? அம்மநாடு எஸ்டேட்டில் என்னை உண்மையாய் நீ ரட்சித்தீர், ஆனால் என்னை இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே.
என்ன இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த இடத்துல கொடுத்த அபிஷேகம் இதுவரை நடத்தி கொண்டு இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை பாருங்க. இப்பொழுது திங்கக்கிழமை தோறும் 6 to 7 நடக்கிற அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நிலைச்சிருக்க பண்ணுகிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அபிஷேகத்தின்படி ஊழியத்தை நடத்தி வராரு. அந்த அபிஷேகத்தின்படி குடும்பத்தை நடத்தி வராரு. அந்த அபிஷேகத்தின்படி தொழிலை நடத்தி வராரு. அந்த அபிஷேகத்தின்படி எல்லா காரியங்களையும் சரியாய் நடத்தி வராரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படட்டும். அடியேன் கூட இந்த ஜெப ஐக்கியத்தை பற்றி அதில் கேள்விப்பட்ட மறைந்த நம்ம இந்த சகோதரர் வேல்சாமி பலசர கடையில் எங்களுக்கு வீட்டுக்கு ஜமாவும் போவேன். அப்போது இந்த பத்திரிக்கை வந்து 2 தாள் வடிவத்தில் தான் இருக்கும். 2 தாள் தான் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இப்படி ஒரு ஜெப ஐக்கியம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அது ஏனோ தானேன்னு நினச்சிட்டு அதில் நம்ம இந்த ஜெப கூடாரம் கிடையாது, அந்த ஜெபாரம் இருந்தது. இப்படி சொல்லும்போது நான் அதை உதாசீனப்படுத்திட்டு வரவே மாட்டேன், தட்டி கழிச்சிட்டே போயிடுவேன். ஏன்னா நான் கெட்ட பழக்கம் எனக்கு இருந்தது. புகைப்பிடிப்பேன், சினிமா தேட்டர்லாம் போய் சினிமா போய் அப்படி அந்த பழக்கத்திலேருந்து விடுபட முடியாமல் அவங்க சொன்னது தட்டி கழிச்சிட்டே போயிட்டேன். சரக்கு வாங்கிட்டு தாங்கயா நான் போகிறேன், எனக்கு அவசரமாக வேலை இருக்குன்னு போயிட்டேன். இப்படியா காலப்போக்கில் அவர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை நான் நல்லா தட்டிட்டேன். நாள் ஒன்று வந்தது. அதனால் ஒரு சகோதரர் எங்கள் மருதுபுரத்தில் எங்கள் சகோதரர் சரி இப்படி ஒரு 3 நாள் தியான முகாம் நடக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லுதை கேட்டு சரி 3 நாள் நல்லா சாப்பிட்டு வந்துடலாம். வீட்டில் பெற்றோர் அப்போ விவசாயத்துக்கு காலமாக இருந்தது, மாடெல்லாம் பார்த்துக்கிடுவ, நம்ம 3 நாள் போய் நல்லா சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். உண்மையாகவே தேவநாய கர்த்தர் அந்த இடத்துல எனக்கு சந்திக்கிறதுக்கு கிறிஸ்துராசா ஹைஸ்கூலில் வச்சு பாளையங்கோட்டை கிறிஸ்துராசா ஹைஸ்கூலில், அதை தமிழில் சொல்ல போனால் ஒத்தப்புளி மரம்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கூலில் வச்சு என்ன தேவநாய கர்த்தர் என்னை தொட்டார். உண்மையாகவே அது ஒரு ரட்சிக்கப்பட்ட நாள். அண்ணன் நாளை நான் பிறந்த நாளாக வச்சுருக்கேன். உலக பிறகம் பிறந்த நாள் எனக்கு 1947 தான். ஆனால் கர்த்தருக்குள் பிறந்த நாள் 2000. உண்மையாகவே 20வது தியான முகாமில் அந்த நாள் நடந்தது. பாளையங்கோட்டை கிறிஸ்துராசா ஹைஸ்கூலில் வச்சு அந்த நாள் பிறந்த நாள் ஆச்சு. இன்றைக்கி நான் பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். மே மாதம் அப்போ அந்த நம்ம பிபிஎஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தியான கூட்டம் நடக்கும். இப்போ 12ஆம் தேதி மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் பிபிஎஸ் நடக்கும். 12ஆம் தேதி என்னை சந்திக்கப்பட்ட நாள். மாலை 5 மணிக்கு மாலை ஒரு 5 மணிக்கு இந்த சந்தியா வேலை நடக்கும். அதில் 7ஆம் மணி வேளையில் ஆண்டவர் என்னை தொட்டார். 7ஆம் மணி வேளையில் என்னை தொட்டார். அழமையான ஒரு தரிசனத்தை காட்டினார். பரிசுத்தவான்கள்லாம் பரலோகத்து கிளர்ந்து அப்படியே பரலோகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க, பரலோகத்துக்கு கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தரிசனம் காண்டேன். தரிசனத்தை கண்டு எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, செபம் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த தரிசனம் சார் இருக்காங்க, ஒரு முக்கியமான பெரிய பெரிய குருவானவர்லாம் இருக்காங்க, அவங்களோடு சார் போகிறாங்க வராங்க, இந்த படியில் இறங்கி பாருங்க. அந்த நாட்கள் உண்மையாகவே அந்த 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 நேரம் எனக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு என்ன நடக்கு, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கே ஒரு பிரமிக்காத திவசமாக இருந்தது. அந்த நாளில் செய்தி கொடுத்தாங்க, நம்ம சுசி அண்ணன் கொடுத்தாங்க. அவள் இப்போ ஐக்கியத்துக்கு வரல, இருக்காங்க வெளியூர் நாட்டில் இருக்காங்க. சுசி அண்ணன் செய்தி கொடுத்தாங்க. அந்த செய்தியில் என்னை பார்த்து ஒரு விரல் நீட்டி சொன்னாங்க, மகனே உன் குடும்பத்தை நீ கட்டிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு. எனக்குள்ள ஒரு பெருமை, பொறாமை, வன்கண்ணு எல்லாம் அந்த இடத்துல சர்ப்பமாக விட்டுட்டேன். அப்படியே முழங்கால் படிட்டு வரிசைக்கு நின்னோம். வரிசைக்கு முழங்கால் போட்டு அவங்க மேடையிலேருந்து மேடை பக்கத்தில் வருஷப்பட்டு நின்னோம். அப்படியே வந்து தலையில் கை வச்சாங்க, சர்ப்பமாக விழுந்துட்டேங்களா. சகோதரனே உன் குடும்பத்தை நீ கட்டிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, என் குடும்பத்தை என்ன கட்ட முடியாதுன்னு. நான் கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டிடலான்னு சொல்லி, உலகப்புறமான வீடு கட்டிடலான்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தேன். ஆனால் அது அன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால, அரக்கத்தினால. அதுக்கப்புறம் ஆண்டவரோட நல்ல ஒரு ஐக்கியத்தோட தொடர்வு, ஆண்டவரோட நல்ல ஒரு தொடர்வு, வேதம் வாசிக்கிறதுக்கும் இந்த தியானம் இந்த ஜெபங்களுக்கு வருவதற்கும் கிருபை தந்தார். உண்மையாகவே இந்த ஜெப கூட்டம் அப்போ இல்லை, ஆனாலும் கூட செவ்வாய்க்கு வந்து அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம். தியான கூட்டமெல்லாம் வெளியிடங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அம்மநாட்டுக்கு போயிருக்கேன், கிழக்க அந்த ஊர் கூட எனக்கு பண்ணவளைக்கு போயிருக்கோம். பண்ணவளையில் தெரிஞ்சவங்க அப்போ ஐக்கெல்லாம் 2 ஒன்றா இருந்து அது பண்ணவளைக்கு போயிருக்காங்க. அம்மநாடு போயிருக்கோம். அங்கெல்லாம் சில குழப்பங்கள்லாம் வந்தது. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் ஒருவராக இருந்தவங்க, கர்த்தர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்தவர். இதுவரை ஒரு தியானமுகம் இல்லை தரவிடலை. ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்தி 45 தியானமுகம் கலந்து உள்ள கர்த்தர் கிருபை தந்தார். 46வது தியானமுக்கு ஆயத்தப்படுதேன். நான் ஆயத்தப்படணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும், அவளுக்கு காவலாளியாக இருக்கணும். நேற்றைய தனத்தில் அடுத்தோடைய கிருபையினால் ஒரு வசனத்தை வச்சு ஜோமனுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் இந்த வசனத்தாங்க ஆண்டவர். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சகோதரி ஆண்டவர் தொட்டார். சகோதரி சொன்னாங்க, குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் அநேகரை அழைத்து கொண்டு வந்தாங்க.
இந்த வசனத்தை நேற்று திருப்பூரில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மாலை வேலையில் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திருப்பூரில் தனியாக ஒரு ரூமில் நாங்கள் 4-5 ஊழியர்களை சேர்ந்து இந்த வசனத்தை தான் ஜெபம் பண்ணேன். நான் ஊருக்குள்ளே போக போகிறோம், அநேகரை ஆயத்தப்படுத்த போகிறோம், அவள் காவலாளிலேருந்து ஜெபம் பண்ணி கூட்டு வர போகிறோம். அந்த சகோதரி அப்படித்தான் சொன்னாங்க. நான் குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் அநேகரை அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களாம். எல்லாரும் ஆண்டவத்தோடு ஞானஸ்நானம் பெற்றாங்க. இந்த தன்மை நடக்க போகுது. இந்த தியான முகாவுக்கும் இந்த மினிமுகாவும் வந்துடும். ஒவ்வொருவரும் நம்ம ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம், அவள் காவலாளியாக இருப்போம். குறிப்பாக இந்த நாட்களில் பெரிய காரியங்கள் செய்வோம். அதுக்கப்புறம் ஐக்கியத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கும்போது எங்கள் காரியத்தை ஆண்டவரே பொறுப்படுத்திக்கிட்டார். எல்லாத்தையும் லகுவாக இருக்க, கடினமாக இருக்கலாம் லத்து பண்ணிட்டு லகுவாக இருக்கலாம் சேர்த்துக்கிடுவார். தரிசனத்தில், சொப்பனத்தில், வெளிப்பாடில். அது முதலாவது எனக்கு தந்த வாக்கு தத்துவம் யாக்கோவின் திருப்பு 43 முதல் வசனம். இப்போது யாக்கோவே, உன்னை சிருஷ்டித்து வரும், உன்னை இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாது, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் சொல்லி. அதுக்கப்புறம் தரிசனங்கள் வந்துகிட்டே இருக்கு. வீட்டில் போன தரிசனம், வீட்டில் போன பேர் சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. நான் உருவத்தை பார்க்க முடியல, சத்தத்தை கேட்டிருக்கேன். பிறகு ஒரு நாள் ஒரு உருவத்தையே பார்த்துட்டேன். ஆண்டவருடைய உருவத்தை பார்க்க முடிஞ்சது. பாவியாக நம்மோட பேசுவாரா? நம்மளா உருவத்தை பார்ப்போமா? பார்த்தேன். அன்னையிலிருந்து இதுதான் ஜீவனுள்ள ஐக்கியம், இதுதான் உயிருள்ள ஐக்கியம், இதுதான் நல்ல ஊழியம், இதை நம்ம தொடர்ந்து பிடிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இன்றைய வரைக்கும் வழி நடத்த கிருபை. பெரிய கிருபைனாலும் என் பலத்தை கொண்டு இல்லை, பராக்கிரமத்தை கொண்டு இல்லை, இப்போ சரீரத்தில் பலவீனம் தான். ஆனாலும் கர்த்தருடைய ஊழியம்னு சொல்லி அசதியா இல்லை, ஜாக்கிரதையா. ஒரு நாள் சாயங்காலம் பரவிட்டோம்னா இன்னைக்கு காலையில் வீட்டில் வந்து இறங்கிட்டோம். உண்மையாகவே ஆசீர்வாதமான ஊழியத்தை முடிச்சு வர கிருபை தந்தார். கடை 2-3 மணி நேரம் சென்னைக்கு போயிட்டோம். 3 எஸ்டேட்டுக்கு 2-3 நேரம் போயிட்டோம். மலையேறி இறங்கும்போது சொல்லுவோம், ஜோதி சொல்லுவாங்க, குறுக்கு வலிக்கா 3 போயிடுவோமா, மெட்ராஸுக்கு போயிடுவோமா, அதிகமாக குறுக்கு வலிக்கு மேல் வலி வரும்போது 3 வீடு வந்துடுவோமா. ஆசீர்வாதமாக கத்தர் பலப்படுது அவ்வளவு. ஏன்னா அநேகோட சோத்திரத்தினால கிருபைக்கு வருது. அடியே அநேக ஜெபத்தினால அன்னைக்கு பெருகிட்டு இருக்காரு. பலப்படுத்தி இருக்காரு. சிறு சாட்டை கத்தர் ஆச்சரியப்பாக நம்ம ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம், அவருக்கு நம்ம காவலாளியாக இருப்போம். கத்தர் பெரிய காரியம் நம்ம கொண்டு செய்ய போறாரு. ஆசீர்வாதம். கர்த்தருக்கு சோத்திரம். அடிமை சாட்சி நிறுத்தின தேவனுக்கு கோடாக்கோடி சோத்திரம். நான் 2005 மே 1 ரசிக்கப்பட்டேன். அப்போ என் பிறந்த நாள். ஆனால் 2007 அண்ணனை நான் லட்சுமியாரத்தில் கண்டேன். லட்சுமியாபுரத்தில் வச்சு அந்த ஊரில் வச்சு கண்டேன். அப்போது நான் உட்காந்துட்ருக்கேன். அவர் தான் வந்து என் பக்கத்தில் வந்து, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, புதுசாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். நான் மூணாறுலேருந்து வந்திருக்கேன் ஐயா, இந்த மருதியாரம் ஊர், இடம் வாங்கி போட்டிருக்கேன், வீடு கட்டின மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னேன். சரி கட்டலாம், நான் பார்ப்போம், ஜெபம் பண்ணிக்கிறோம்னு சொன்னார். நான் அப்போ சொல்லுவார், என்கிட்ட இங்கே நமக்கு முகாம் இருக்குது வாங்க அப்படின்னாரு. நான் எஸ்டேட்டில் லீவ் போட முடியாமல் நான் போடலை, வரவும் முடியல. ஆனால் ஒரு தடவை அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவார், நீங்கள் நம்ம ஐக்கியத்துக்கு வாங்க, நம்ம முகாம் வாங்கன்னு சொல்லுவார். சொல்லும்போது ஒரு தடவை நான் வேம்பரளிக்கு வந்தேன். அப்போது இந்த நேரம் அண்ணாச்சி ஒரு சாட்சி சொன்னார். அவங்க அப்பா இறந்து போனார். ஊருக்காரங்கெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து எட்டி பார்த்து போயிட்டாங்க. எங்கள் அடக்கத்துக்கு ஒருத்தர் முன்னும் வரல. நம்ம ஐக்கியத்துலேருந்து வந்தாங்க. வந்து அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு போனோடனே எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொன்னோடனே அதுக்கு பிற்பாடு தான் நான் வீடு கட்டணும்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சோத்திரம். அதுக்கடுத்து அண்ணனை வந்த வாரணரெல்லாம் இந்த நல்ல ஒரு எழுப்புதல் ஜெப ஐக்கியம் எனக்கு கிடைக்கலன்னா நாங்கள் எங்கேயோ இருப்போம். சோத்திரம். நான் எத்தனையோ ஆவிக்குரிய சபையில், எத்தனையோ பெந்தகோ சபையில் நான் எஸ்டேட்டில் ஊழியம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் எத்தனையோ பைபிள் கிளாஸ் படிச்சிருக்கேன், பிடெக்கு எம்டெக்கு எத்தனையோ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன். ஆனாலும் இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியத்துக்கு வந்து போக்கு வரத்துமாக இருந்த ஒரு பாடு நிறைய. இப்போ ஒரு போன 66 நாளில் இந்த பைபிளை படித்து முடிச்சிருக்கேன். 66 நாளில் முழங்கால் நின்று காலைல 1:30 மணிக்கு எழுந்துச்சி முழங்கால் நின்று இந்த கொடுக்கப்பட்ட ஐக்கியத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தையை வச்சு ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு முழங்கால் நின்று 66 நாளுக்குள்ளே பைபிளை படித்து முடிச்சிட்டேன். 20 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு. 22வது வருஷம் நான் படித்து முடிச்சிட்டேன். சோத்திரம். இப்போவும் 3-4வது ஆகமங்கள் படித்து வந்தேன். எண்ணாகமாக இன்றைக்கி 18 வரைக்கும் படிச்சுக்கேன். காலையில் எழுத்து 1:30 மணிக்கு எழுந்துச்சி 10 அதிகாரம் படித்தேன். அதுக்கு பாடு 7 நடந்து வந்துட்டு 7 அதிகாரம் படிச்சுக்கேன். சோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியத்துக்கு வந்த ஒரு பாடு நிறைய ஆத்துமாக்களுக்கு அறுவடை செய்யணும்னு சொல்லி எனக்கு ஒரு தாகம். அன்றைக்கி காலையில் கூட நடக்கும்போது 2 அம்மாமாரை பார்த்தேன். பரங்குண்டாபுரத்து வரைக்கும் நடந்து வந்தேன். 2 அம்மாமார் வந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், சுவிசேஷத்தை அறிவித்தேன். ஆண்டவர் வருகை சீக்கிரமாக, நாங்கள் நடந்து வரேன், நான் நாளைக்கு மறித்தாலும் நீங்கள் மறித்தாலும் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். சோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க.
இந்த மாதிரி ஊமக்கரங்களை சேவிக்காங்கன்னு சொன்னேன். சோத்திரம். அவங்க என்னையா செய்ய இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் என்னத்தை செய்ய அப்படின்னா எல்லாம் இப்படி தான் நானும் சொல்லி நாளை கழிச்சிட்டு கடைசி சாவ போகிற வயசில் ஆண்டவர் தேடி இப்போ நல்ல ஜீவனை கொடுத்துக்காரு, ஆண்டவர் ஆயுஷை கொடுத்துக்காருமான்னு சொன்னேன். அப்படி ஒவ்வொரு நாள் பஸ்ஸில் போனாலும் வாகனத்தில் போனாலும் கடந்த நாட்களில் 2 நாள் பயணத்துக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். புதன்கிழமை நைட்டு இந்த பவர் சேவத்துக்கு வர முடியாமல் ஒரு தடையாகி போச்சு. சோத்திரம். என் வீட்டுக்காரி வந்து விட்டுட்டு நான் போயிட்டு வந்தேன். என் போக்குவரத்தும் கூட ஆண்டவர் கிருபை நடத்தினார். நேற்றைய தினத்தில் நான் திரும்பி வர உதவி செஞ்சார் ஆண்டவர். இந்த எழுப்பு ஜெப ஐக்கியத்தில் சேர்ந்த ஒருபாடு, இந்த கூடுகைக்கு நான் கடந்த ஒருபாடு, இந்த 2014 அண்ணாச்சி மூலமாக தான் எனக்கு வீடு கட்ட முடிஞ்சிச்சு. சோத்திரம். எவ்வளவோ எதிர்ப்பு. அண்ணாச்சியை கூட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடு இடம் கொடுத்தவர் சிவார், ஐயா உன் பணத்தை வாங்கிக்கோ, இடத்த கொடும்பார். சோத்திரம். அண்ணாச்சி வந்து ஜெபம் பண்ணி விட்டு திரும்பி பார்ப்பார். அவர் ஐயா மாராசனை கட்டி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சோத்திரம். 2014 மே மாதம் 1 எனக்கு எழுதி வந்துச்சு. 14 எழுதி வந்துச்சு. உடனே வந்து அண்ணனை கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ணி முளை பிடிச்சி வீட்டை கட்டினோம். செப்டம்பரில் பால் காய்ச்சோம். என் ரிட்டையர்டு வாங்கி வந்து ஒரு பைசா கடன் இல்லாமல் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கார். எவ்வளோ பலவன சோறு வந்தாலும் நான் அண்ணாச்சிக்கிட்ட தெரியப்படுத்துவேன், ஜெபம் பண்ணுவார். இதே இடத்துல 2019 எனக்கு அட்டாக் வந்துச்சு. ஆனால் என் கூட வந்து ஆங்கிரஞ்சே பண்ணவங்க இன்றைக்கி இல்லை. கர்த்தர் கிருபையில் இந்த ஐக்கிய ஜெபத்தினால அடிமை சாட்சி ஆண்டவர் நிப்பாட்டிக்கார். சோத்திரம். வீணான செலவுக்கு எனக்கு விலைக்கு காத்து ஒவ்வொரு நாளும் நிமிஷந்தோறும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வந்தார். அது மாத்திரம் அண்ணனையும் இந்த குடும்பங்களையும் வச்சு இந்த இடத்துல ஆண்டவர் எழுப்பு பற்றி பிடிக்கணும் எங்களுக்கு வாஞ்ச. காலையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நான் தான் ஜெபிக்கேன். அண்ணன் மூலமாக ஜோயல் மூலமாக கத்தா இந்த இடத்துல ஒரு எழுப்பில் பற்றி பிடிக்கணும். அநேக இத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு பணங்களை செலவழித்து அழைதாங்க. இதே இடத்துல என் மருமகளுக்கு 1 வாரம் ஆகும் பிரசவம் ஆகுன்னு சொன்னாங்க. அண்ணனை கூட்டு போய் ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு நைட்டே பிரசவம் ஆகிட்டான். சோத்திரம். அல்லேலியா. அப்படி அற்புதம் அண்ணன் செய்தார். சோத்திரம். அதே மாதிரி அவங்க இங்கே நிற்கையில் அநேக பேய்கள் ஓடணும், நோய்கள் மாறணும். சோத்திரம். அந்த விசுவாசம் நான் கேட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் ஐக்கியத்துக்காக கண்டிப்பாக ஜெபிப்போம். அண்ணனுக்கு இன்னும் ஆயுஷ் நாளை தரணும் ஆண்டவர். சோத்திரம். குடும்பங்களுக்கு 2 கண்மணியை கொடுத்துருக்காரு. அந்த கண்மணிகளும் இந்த இடத்துல ஓடி விளையாடணும். சோத்திரம். அவர்களும் ஐக்கியத்தில் நிறைஞ்சி கத்தாவே நடக்கணும். இன்னும் நம்ம ஐக்கியத்தில் யார் யார் என்னென்ன குறைவு இருக்கோ அவர்களுக்கெல்லாம் வச்சு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் கிருபையாக பலத்தை கொடுப்பார். சோத்திரம். சோத்திரம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொன்ன மாதிரி அதிகால வேளையில் முதல் ஜாமத்தில் கூப்பிடும்போது ஆண்டவர் கேட்கார். சோத்திரம். நம்ம ஜெபங்களை கேட்டு கண்டிப்பாக பால் கொடுப்பார். சோத்திரம். எல்லாரும் கண்டிப்பார். சோத்திரம். அதுக்காக வேண்டி இந்த சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு கொடாகோடி சோத்திரம். மதத்தில் கடந்த நாட்களில் எனக்கு பல்லு வேதனை உண்டாயிருந்துச்சு. சோத்திரம். ஜெபம் பண்ணேன். ஆண்டவர்கிட்ட சொல்லி அண்ணங்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த பல்லு கீழே உழை செஞ்சார். சோத்திரம். இன்றைக்கி பல்லு எடுக்க போனால் 300 ரூபா வேணும். சோத்திரம். 400 ரூபா வேணும். என்ன கொள்ளை நோய். சோத்திரம். ஆண்டவர் அப்படி பெருமையாக செஞ்சார். சோத்திரம். அல்லையா. எந்த நோய் பிணி வராதபடிக்கு எங்கள் வீட்டை சொல்லி இன்றைக்கி நேற்று என் வீட்டு வடக்கு வீட்டில் உள்ளவங்க அந்த அம்மா சொல்லுது, என் வீட்டுக்காட்ட வந்து ஏம்மா என்ன கிழக்கணிக்கு வாச வச்சுக்கிய, வடக்கணிக்கு வைக்க வேண்டியதானே. ஏம்மா நாங்கள் கிழக்க தான் வைப்போம், நாங்கள் எஞ்சவொன்னு ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலியா. ஆண்டவர் சூரியன் குச்சி ஆண்டவரை பார்க்கணும். சோத்திரம். நமக்கு என்ன சாஸ்திரம், என்ன சாஸ்திரம். அல்லேலியா. இஸ்ரவேலுக்கு எதிரான குருசலும் இல்லை, யாக்கோவுக்குள்ள மந்திரவாதம் இல்லை. சோத்திரம். நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க. அந்த சாஸ்திரமாக எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வண்டி வரணும், வீட்டுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும், கார் வந்துட்டு போகணும். அதுக்கு தான் நாங்கள் அப்படி கிழக்க வச்சுக்கோங்க வாசல் அப்படின்னு சொன்னேன். அலேலியா. நல்ல வச்சிக்க. சோத்திரம். அலேலியா. இப்படியெல்லாம் புறஜாதி எழுப்புவாங்க. இப்படியெல்லாம் பல அந்த பொம்பளையார் மூலமாக ஒன்று சொல்லுவாங்க. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக எங்களை பாதுகாத்து வராரு. இன்னும் கூட நம்ம ஐக்கியம் நல்ல பலப்படணும். ஐக்கியத்துக்காக நம்ம செஞ்சுக்கிறோம். அல்லேலியா. அந்த சாட்சி நிறுத்த தேவனுக்கு கொடாக ஒரு சோத்திரம். அலேலியா. சோத்திரம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. எவ்வளோ கிருபையில் ஐக்கியம். நான் வரும்போது ஒரு சில யோசனையோடு வந்தேன். உங்கள்கிட்ட சொன்ன ஒவ்வொரு சாட்சியும் நம்ம எப்படி இந்த சாட்சிகள்லாம் வேறு எங்கேயுமே எவ்வளோ பெரிய கன்வென்ஸ் கூட்டத்து போனாலும் சரி, எங்கே போனாலும் கிடைக்காது. குடும்பத்தில் நடந்ததை அவங்களுக்கு ஆண்டவர் நடத்தினது எவ்வளோ சந்தோஷமாக உற்சாகமாக சொல்லுது. இதான் ஒரு தாய் ஐக்கியம். கிடைச்சோடனே சொரண்டு 1 கிலோமீட்டர் தான் நம்ம ஆசை இருக்காத வர முடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த ஒரு நாள் வந்துட்டு போனால் சார் சொன்ன மாதிரி இந்த ஐக்கியத்துக்கு வந்த பிறகு வீணான மருத்துவ செலவு கிடையாது. கடன் ஒரு சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் கடன்னா விடியக்கால் 5 மணிக்கு வரவங்க ராத்திரி வரை வந்துருப்போம். எங்கனே ஒளிஞ்சு அளவே ஆண்டது பிரதான கிருபையில் ஐக்கியத்தில் வந்து என்ன சேர்ந்தோம். ஆனால் சொல்லுவாங்க
ஜோமனுங்க தம்பி ஆண்டை நடத்துவார். அந்த வாரத்தை அன்றைக்கி ஆண்ட கிருபையில் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பமாக நடத்துகிறார். அதோடு மாத்திரமல்ல, என்னென்னா நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கத்த செய்வார் சொன்ன வாக்கும்படி சின்ன தொழில் ஆண்டது பிரதான கிருபையினால் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து வர்றாரு. நல்ல ஒரு குடும்பத்தை நடத்த எந்த பாரமானாலும் இந்த ஐக்கியத்தில் சொன்ன மாதிரி வசனத்தை எடுத்து ஜோம் பண்ணணும். இங்கே வந்த பிறகு தான் தினசரி வசனம், வருடத்தில் தர வசனம், ஆட்கால வாக்கு வசனம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஆக மொத்தத்தில் நம்ம ஐக்கியத்துக்கு வந்த நிமித்தம் ஒரு நல்ல வசனத்தை தந்து ஆண்டவர் இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்ல அந்த தம்பி சொன்ன மாதிரி அந்த ஒரு சில காரியங்கள் அரசியலில் தீவிரமாக இருப்பேன். சர்ச்சில் அந்த தேர்தல் நேரத்தில் என்னமோ பெரிய இது மாதிரி ஓங்கி சத்தம் போடுவேன். ஒரு கூட்டம் நடந்தனா அதில் என் பேர் தான் வரணுங்கிறதெல்லாம் சொன்னேன். ஆனால் இந்த ஐக்கியத்துக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் ஆண்டவர் வாழை நொறுக்கி விட்டுட்டு நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கணும். இது மாதிரி வியாபாரம் முடிச்சுட்டு போகும்போது முன்னால் 2 டீ கடை மாறி டீ கடையில் இருப்பேன், இல்லை சில டீ கடையில் இருப்பேன். இந்த டீ குடிச்சு பேப்பர் ரசம் இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆண்டு பெதனாக்கள் 4 காலுக்கு வீட்டில் இறங்கினா 4 ரூபாய்க்கு வீட்டில் நிற்பேன். இப்படி ஆகும் மொத்தத்தில் என்னென்னா எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி சொல்லுவாங்க, நம்ம ஐக்கியமலை பத்திரி சமக்க அது வேதாமத்துக்கு அடுத்துள்ளது ஐக்கியமலை பத்திரி சமக்கும் போது இவன் சிறியர் எப்படி இறக்கான், அங்கே சர்ச்சில் சண்டை போடுதானா, கோயிலில் கூத்தடிக்கானா, தெருக்கள் அரசியல் பேசுதானா அப்படிம்பாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த ஐக்கியமலை பத்திரிகையை தொடமாட்டேன் அப்படின்றோம். ஏன்னா அந்த ஐக்கியமலை பத்திரிக்கை வந்து நம்ம வேதாந்தத்துக்கு அடுத்து உள்ள ஒரு பெரிய கிருபையில் நம்ம வேதாந்தத்தை வாசிட்டு அதில் அண்ணனுக்குள்ள வாக்குத்தத்தம் ஆசினேன். ஆக மொத்தத்தில் எங்கள் பிள்ளைகளும் குடும்பத்தை நடத்துறது ஐக்கியம். வந்து மாதத்தில் ஒரு நாள் சின்ன ஜெபம் பண்ணுவேன். ஆண்ட சொல்கிறேன், சகோதரிக்காக தம்பிக்காக சகோதரிக்காக கொடுத்த கண்மணி பிள்ளைகளுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அந்த சின்ன வார்த்தை அந்த மாதம் முழுது ஓடுது. ஆக மொத்தத்தில் நம்மளை உருவாக்குற ஐக்கியம், வாழ வைக்கிற ஐக்கியம் எல்லாம் இப்போ இப்படி இன்றைக்கி வராமல் கொஞ்ச நாள் இருந்துட்டேன்னு வைங்க, இப்படிப்பட்ட இதில் இருக்க முடியும். ஆக மொத்தத்தில் ஐக்கியத்துக்கு வந்து கிருபையில் அண்ணாச்சிட்டு வந்து 2 நிமிஷம் சோமிட்டு போயிட்டோம்னா அந்த மாதம் லகுவாக ஓடும். அதோட மாத்திரமல்ல, அந்த ஐக்கியத்தின் வந்த நிமித்தம் எப்படி நடக்கணுங்கிறத கற்று தந்திருக்காங்க. கடனே வாங்கக்கூடாது, இருக்கிற வச்சு குடும்பத்தை ஓட்டணும். அதாவது அன்னன்னைக்குள்ள சூழ்நிலை இந்த ஐக்கியம் வந்து நம்ம கத்துறது. சார் சொன்ன மாதிரி அந்த அதாவது ஒரு 10 செப்ப குறிப்பு நடத்திருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தையும் இதெல்லாம் அந்த ஐக்கியத்தை வந்த பிறகு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வேதத்தை வாஸ்து செப்பிக்கணுங்கிறது. ஆக மொத்தத்தில் நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை வாழைக்கிற ஐக்கியம் கர்த்தர் நாம மட்டும் பெறுவதாக. ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே கேட்ட அநேக சாட்சிகள் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு ஏதோ ஒரு பெரிய பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கு என் ஆத்மாவில். எங்கள் மாமா வந்து இங்கே என்னை கூப்பிட்டு வர்றதுக்கு போன மாதமே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஈஸ்டருக்கு வரும்போது இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இந்த மீட்டிங் எல்லா இடத்துலையும் நடக்கும்ல, நம்ம எதுக்கு அந்த மீட்டிங்கில் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணுமான்னு, இல்லை நீ இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த மினி முகாமுக்கு வந்தப்போ தான் தெரியும், இங்கே இவ்வளோ பேர் இவ்வளோ சாட்சிகள் சொல்கிறாங்க, இங்கே என்ன நடக்குது. எனக்கு இன்னைக்கு தான் ஆண்டவர் நல்லா எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்துருக்காரு. ஒரு தெளிவு வரணும்னு முதையே சொன்னாங்க, இங்கே வந்தோன்னே எனக்கு ஆண்டவர் வந்து நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருக்காரு. அநேகமாக என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த முகாம் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இத்தனை பேர் நாம் பங்கெடுக்கவும், சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவும், ஐக்கியப்படவும் ஆண்டு கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிரயாசத்தோடு வந்து பங்கெடுத்து ஊழியத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் இயேசு நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்று நாம் ஜெபிப்பது போல மே மாதம் 1, 2, 3 நாட்களும் இதே இடத்துல ஆண்கள் முகாம். அதற்காக எல்லோரும் இன்னும் ஜெபிங்க, எல்லோரும் வாங்க. ஆண்டவர் காரியங்களெல்லாம் வாரிக்கை செய்து கொண்டிருக்கின்றார், இன்னும் செய்வார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து பிடிப்போம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் என்ன வரும், தடைகள் வரும். அந்த தடைகள் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தபடி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தடைகள்லாம் நிச்சயமாக மாறிடும்.
தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி நடந்து போவார்கள். ராஜா முன்பாக நடந்து போவார். கர்த்தர் நமக்கு முன்னே நடந்து போகிறபடினால எந்த தடைகளை பற்றியும் நம்ம கலங்க வேண்டாம். கர்த்தர் மாற்றுவார். ஒரு தடையை பற்றி வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 18வது. ஆகையால் இரண்டொரு தரம் மனதாக இருந்தோம். நானே வர மனதாக இருந்தேன். சாத்தானும் எங்களை தடை பண்ணினான். 3ஆம் வாரம் வரைக்கும் போகிறவருக்கும் தடை யார் மூலம் வருது. ஆனாலும் எப்படி வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போயிடும். தடைகளெல்லாம் நீக்குவார். ராஜா நம்முடைய முன்னணியிலே நடந்து செல்வார். இந்த விசுவாசத்தோடு இந்த நம்பிக்கையோடு நம்முடைய காரியங்களெல்லாம் நடத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். எந்த தடைகள் வந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பே சொல்கிறார். ஆமென். இதுவரை நடத்தின ஆண்டவர் இன்னும் இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் பிள்ளைகளையும் விசேஷமாக வழி நடத்துவார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை நீக்குகிற ஆண்டவர்கள் முன்பாக செல்கிறபடினால் என்ன தடை வந்தால் நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவர். கலந்து கொண்ட எல்லாருக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய சாட்சியுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பிரயாணங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீ வாய்க்கை செய்யும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜா அவர் முன்னணியிலே நடந்து போவார். அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி இதை விட இன்னும் சிறப்பாக வழி நடத்துவார். அந்த தெய்வத்துக்கு எல்லாரும் நன்றி சொல்லிடுவோமா? நாங்கள் நன்றி சொல்லிட்டு போகிறோம். ஐயா நீ நடத்துவே. ஸ்தோத்திரம். முன்னணியிலே நடந்து போவேன். முன்னணியிலே நடந்து போயிட்டே இருப்பீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் மறுபடியும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய முன்னணியிலே போவார். டீ இருக்குது, டீ சாப்பிட்டு போங்க. முகாமுக்கு எல்லோரும் வாங்க.